அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளி என அறிவிக்கப்பட்டுள்ள ஞானசேகரனுக்கு 30 ஆண்டுகளுக்கு தண்டனை குறைப்பு இல்லாமல் ஆயுள் தண்டனையும் 90,000 ரூபாய் அபராதமும் விதித்து சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. மேலும் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் இடைக்கால இழப்பீடாக வழங்கவும் உத்தரவிட்டுள்ளார் சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் படித்து வந்த மாணவி பல்கலைக்கழக வளாகத்திலேயே பாலியல் வன்கொடுமை வழக்கில் 2024 ஆண்டு டிசம்பர் 25ஆம் தேதி சென்னையைச் சேர்ந்த ஞானசேகரன் கைது செய்யப்பட்டார். அவருக்கு எதிரான வழக்கை உயர்நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் 3 பெண் IPS அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழு விசாரித்து பிப்ரவரி மாதம் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. பின்னர் அந்த குற்றப்பத்திரிகை சென்னை மகளிர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. மகளிர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி இடமாற்றம் செய்யப்பட்டதை அடுத்து இந்த வழக்கை சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள போக்சோ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி விசாரித்தார். வழக்கில் 29 அரசு தரப்பு சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு அனைத்து விசாரணையும் முடிவடைந்ததை அடுத்து கடந்த மே 28ஆம் தேதி ஞானசேகரனுக்கு எதிராக 11 குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளதாக கூறி அவரை குற்றவாளி என அறிவித்த நீதிபதி ராஜலட்சுமி ஜூன் 2ஆம் தேதி தண்டனை விவரங்கள் தெரிவிக்கப்படும் என அறிவித்திருந்தார். அதன்படி ஞானசேகரனுக்கான தண்டனை விவரங்களை மகளிர் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ராஜலட்சுமி இன்று அறிவித்தார். இதற்காக புழல் சிறையில் இருந்து அழைத்து வரப்பட்ட ஞானசேகரன் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். குற்றவாளி கூண்டில் ஏற்றப்பட்ட அவருக்கான தண்டனை விவரங்களை நீதிபதி அறிவித்தார். பாரதிய நியாய சன்ஹிதா சட்டத்தின் 9 பிரிவுகளில் 1 மாதம் முதல் 30 ஆண்டுகளுக்கான தண்டனை குறைப்பு இல்லாமல் ஆயுள் தண்டனையும், தகவல் தொழில்நுட்ப சட்டத்தின் கீழ் 3 ஆண்டுகள் சிறை தண்டனையும் அறிவித்த நீதிபதி இந்த தண்டனைகளை ஏக காலத்தில் அனுபவிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். அதிகபட்ச தண்டனையாக 30 ஆண்டுகளுக்கு தண்டனை குறைப்பு இல்லாமல் ஆயுள் தண்டனையை ஞானசேகரன் அனுபவிக்க வேண்டும். அதேபோல பல்வேறு சட்டப்பிரிவுகளின் கீழ் 90,000 ரூபாய் அபராதம் விதித்த நீதிபதி அத்தொகையை பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு வழங்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 25 லட்சம் ரூபாய் இடைக்கால இழப்பீடாக வழங்க உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளதை சுட்டிக்காட்டிய நீதிபதி ராஜலட்சுமி உரிய விசாரணைக்கு பிறகு தமிழ்நாடு பாதிக்கப்பட்டோர் நிவாரண நிதி திட்டத்தின் கீழ் போதிய இழப்பீடு வழங்க வேண்டும் என மாவட்ட சட்டப்பணிகள் ஆய்வுக்குழுவுக்கு உத்தரவிட்டு அதற்காக இந்த தீர்ப்பு நகலை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழுவுக்கு அனுப்பி வைக்கவும் உத்தரவிட்டுள்ளார். தீர்ப்பு வெளியான பின் பத்திரிகையாளர்களை சந்தித்த அரசு வழக்கறிஞர் மேரி ஜெயந்தி கூறுகையில் அனைத்து தர மக்களுக்கும் இந்த வழக்கின் பின்னணியில் யாரோ ஒருவர் இருப்பதாக சந்தேகங்கள் எழுகின்றன. குற்றவாளி பயன்படுத்திய மொபைல் போனை ஆய்வுக்கு அனுப்பி விவரங்களை ஆய்வு செய்ததில் சம்பவத்தன்று அந்த போன் ஏரோப்ளேன் மோடில் இருந்ததை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆகவே அப்படி சந்தேகப்படும்படியான யாருக்கும் குற்றவாளி தொடர்பு கொள்ளவில்லை என தெள்ளத் தெளிவாக தெரிகிறது. இருந்தாலும் மாண்புமிகு நீதிமன்றத்தின் சிறப்பு அதிகாரங்களை பயன்படுத்தி அப்படி யாரேனும் சந்தேகப்படும்படியான வேறு நபர்கள் இருக்கலாம் என்ற சந்தேகம் எழுமையானால் அவர் யார் என கண்டுபிடிக்க உத்தரவிட முடியும். ஆகவே குற்றவாளி ஒருவர்தான் என முடிவாகி அவனுக்கான தீர்ப்பும் வெளியாகி இருக்கிறது என தெரிவித்திருக்கிறார்.